எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல சோசியல் மீடியால ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கிறது வந்து விஜய் சங்கீதா அவங்களோட விவாகரத்து விஷயம்தான் இப்போ எல்லா நியூஸ் மீடியாலையும் போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு 24ஆம் தேதி, அதாவது 24ஆம் தேதி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல வந்து அப்பீல் பண்றாங்க சங்கீதா. இந்த மாதிரி வந்து நாங்க 27 ஆண்டுகள் வாழ்ந்துட்டோம், நானும் நடிகர் விஜயும். இப்போ வந்து எங்களுக்கு வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டு அவங்க வந்து அப்பீல் பண்றாங்க. அதுதான் இப்போ அது 27ஆம் தேதி மெயின் ஸ்ட்ரீம் எல்லா மீடியாவுக்கும் அந்த பெட்டிஷன் காப்பி கிடைச்சிருச்சு. அதோட எல்லா இடத்துலையுமே அது வைரலா பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது மாதிரி நடந்திருக்கா அப்படின்னா நடிகர் நடிகைகள் எல்லாருக்குமே இது மாதிரி நடக்கலாம். பொதுவா இது வந்து கிரிமினல் வழக்கு இல்லை, இது வந்து டிவோர்ஸ் கேஸ். ஏன் இங்க மட்டும் இப்ப இவ்வளோ பேருக்கு மத்தியில இதுனா விஜய்ங்கிற ஒரு தனி நபர்னாலதான் இவ்வளோ வந்து இந்த விஷயம் இவ்வளோ. சாதாரண ஒரு நடிகர்னாலுமே இப்போ ஒரு ரவி மோகன் எடுத்துக்கோங்க, அவங்க வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணாப்புல. அப்போ வந்து எல்லாருமே வந்து ஆர்த்தியை தான் வந்து குறை சொன்னாங்க. இந்த மாதிரி ஆர்த்தி வந்து பணமே கொடுக்க மாட்டாங்க, அவருக்கு வந்து பணமே கொடுக்க மாட்டாரு, காசெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் செலவு பண்றது கூட அடுத்தவங்கள்ட்ட தான் வாங்குவாரு, அதனாலதான் இவர் டிவோர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமரோ உண்மையோ அது வந்து மக்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு விழால அந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணி 1 வாரத்திலேயோ 2 வாரத்திலேயோ கென்சிகாவா அந்த கென்சிகா அவங்களோட வந்து என்ட்ரி கொடுத்தாரு. அப்ப என்ட்ரி கொடுக்கவும் மக்கள் இதனாலதான் வந்து அவர் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்றாரு அப்படின்னு சொன்னா அவங்க மார்த்தி கூட வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரிப்ளை இதெல்லாம் கொடுத்தாரு, கடவுள் பார்த்துக்குருவாங்க அப்படின்னு. இப்ப என்னன்னா ஒரு சைடு வெர்ஷன் தான் பார்த்திருக்கீங்க. இப்ப இவங்க வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க இந்த குறையெல்லாம் சொல்லி. இப்ப ஏப்ரல் மாசம்தான் அந்த கேஸ் வந்து ஹியரிங் வருது. அவங்க வந்து திருப்பி வரணும், விஜய் தரப்பு வந்து போய் அவங்க என்ன விஷயம்ங்கிறத அவங்க 2 தரப்பும் பேசுவாங்க. இப்ப அதுக்குள்ள இந்த கேஸ் வந்து நடக்கும். 1 வருஷம் இப்போ வந்து அவங்க டைம் கொடுப்பாங்க, சேர்ந்து வாழலாம்னா வாழலாம், இல்லைன்னா பிரியலாம். அவங்க ஏன் வாழ்ற கூட இனியும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்குள்ள நேத்தே பாதி சேனல் எல்லாருமே வந்து ஒரு தீர்ப்பே முடிச்சுட்டாங்க. இது வந்து இவர் வந்து சோறு கூட போடலை போல ஒய்ஃபுக்கு, பசங்களுக்கும் சோறு போடலை, இதுதான் இவரோட குணமே, இதுதான் இவர் எப்படி அரசியல்ல வந்து ஜெயிக்க போறாரு, பொண்டாட்டிக்கே எதுவும் பண்ணல அப்படி இப்படின்னு எல்லாமே என்னென்ன முடியுமோ அனைத்தையுமே இவங்க வந்து நேத்தே, அதாவது இந்த கேஸ்க்கு எப்ப தீர்ப்பு வரும்னு தெரியல, ஆனா நேத்தே எல்லாருமே முடிச்சுட்டாங்க. ஏன்னா தீர்ப்பு வர்றதுக்குள்ள இந்த விஷயத்தையே எல்லாரும் மறந்துடலாம், இல்ல தீர்ப்பு வந்து அவங்க சேர்ந்து கூட வாழலாம். ஆனா அதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை முழுசா அவங்க வந்து நேத்தே முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு அது போய்கிட்டு இருக்கு. இதுல சில கட்சிகள் வந்து ஆதாயம் பார்க்காம இது வந்து தனி மனிதர், அது அவங்களோட விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு இருக்கிற கட்சி இருக்கு. இல்ல இந்த விஷயத்த நாங்க கண்டிப்பா அரசியல் ஆக்குவோம் இருக்கிற கட்சியும் இருக்கு. இந்த இதுல வந்து தனியா அந்த மாதிரி கட்சிகளுக்கு நம்ம இந்த டயத்துல நம்ம வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிருவோம். கண்டிப்பா மக்கள் வந்து இன்னும் விஜயோட தான் இருக்கிறாங்க. இன்னும் அவரை வந்து கண்டிப்பா இது வந்து 2 பக்கத்து கேட்டுட்டு முடிவு பண்ற இதுலதான் மக்களும் இருக்கிறாங்க. அதுக்குள்ள இதை வந்து ஒரு இதா வச்சு அவரோட அரசியல் வாழ்க்கையை முடிச்சிடலாம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா நடக்காது. நன்றி.